அனைவருக்கும் வணக்கம். மகிஷாசுரன் என்கிற அசுரன் பூலோக மக்களை கொடுமைப்படுத்தி வந்தான். மக்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி துர்காதேவி அவனை சம்ஹாரம் பண்ணினா. மகிஷாசுரனுடைய தலை எருமை தலை. அவனுடைய தலை சம்ஹாரம் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து விழுந்தது. அதனால இந்த இடத்துக்கு கிடாத்தலை மேடுன்னு பேர் வந்ததா சான்றோர்கள் சொல்றாங்க. இந்த இடத்த மகிஷ சிரோன்னபுரம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த இடத்துல கோயில் கொண்டுள்ள மூலவருடைய சன்னதிக்கு நிகரா துர்க்கை அம்மனுக்கும் தனிச்சன்னதி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த இடத்துல மகிஷாசுரனுடைய தலையை அழுத்தியவாறு துர்க்கை அம்மன் நின்ற கோலத்துல காட்சி தரா. துர்க்கை அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல ஸ்ரீ சக்கர பூர்ண மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அரக்கனே ஆனாலும் அவனை கொன்னது பாவம், அதனால வீரகத்தி தோஷம் வரும். இந்த தோஷத்தை போக்கிக் கொள்ள சிவபெருமான நினைச்சு பூஜை பண்ணினா துர்காதேவி. அதனால இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு துர்காபுரீஸ்வரர் என்கிற திருநாமம் வந்தது. வாழ்க்கையில தோல்வியில துவண்டு போனவங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களும் மறக்காம இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலுக்கு வந்து கிடாத்தலை மேடு அந்த அம்மனை வணங்கினா, துர்க்கை அம்மனை வணங்கினா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா கிடைக்கும். மயிலாடுதுறைக்கு பக்கத்துல திருமணஞ்சேரியில இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கிடாத்தலை மேடு துர்க்கை அம்மன் கோயில் இருக்கு. மறக்காம கோயிலுக்கு வாங்க. அம்பாளினுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.